வெல்கம் டு பியர் பை செட்ஸ் தமிழ். 40 வயசுலயும் நீங்க எப்படி அழகாக இருக்கீங்க? எனக்கு வெள்ளை முடி இருக்கு. அது நல்ல லுக் கொடுக்குது. நேர்காணல்களில் நான் என் கண் இமைகளோடு விளையாடுவேன். என் கைகள் கருப்பாகிடும். நான் கைவிட முடிவு பண்ணிட்டேன். அதை மறந்துவிடு. பரவாயில்ல, சில நரைமுடிகள் தான். ஆனா நான் அதை என்ஜாய் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியாம என் 20களில் நான் எங்கே முடியும் என்று, அதைவிட எனக்கு எதிர்காலம் பற்றி தெரியாம இருக்கும் நிலையை விரும்புவேன் என்று நான் நம்புகிறேன். ஒரு புதிய பாடம் நான் கற்றேன். அது வாழ்க்கையில் பொதுவானது. அதை நான் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நான் ஒரு பெண்ணை டேட் பண்ணியிருந்தேன். அவளுடன் ரொம்ப நல்ல உறவு இருந்தது. ஆனாலும் அவளுக்கு அவளது பழைய காலத்தால சோகமா இருக்கும்னு நான் உணர்ந்தேன். அவள் சோகத்தை பிடித்துக் கொண்டிருந்தாள். அவளது இசை சோகமாதான் இருக்கும். அவள் பேச்சுக்களும் சோகமாக இருந்துச்சு. எல்லாமே வலி மற்றும் சோகம்தான். நான் ஒரு சாதாரண ஹாப்பி பர்சன். ஆனா எனக்கு அடிக்கடி என் பழைய வலிகள் நினைவுக்கு வருது. அது உனக்கு வருத்தமா இருந்ததா? ஆம்பா. அது நடந்திருக்கு. எங்கள் உறவு முடிந்த பின் நான் என் பழைய நண்பர்களை சந்தித்தேன். மற்ற பேரையும் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு புரிஞ்சுச்சு, உலகம் என் கடைசி சில மாதங்களை விட ரொம்ப ஹாப்பி பிளேஸ்னோ. இது எனக்கு புரிந்தது. மகிழ்ச்சி என்றால் அது நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு வைக்கலாம். எந்த நேரத்திலும் நீங்க இல்லை என்று சொல்லலாம். நீங்க இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சின்ன மற்றும் பெரிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க மகிழ்ச்சியை கொண்டாடு. இதை அடிக்கடி செய்வதால் நீங்க இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். கரெக்ட். உங்கள் மொத்த ஸ்டைல் மற்றும் வாய் பற்றி சொல்ல முடியுமா? கூகுளில் உங்கள் பெயரை தேடும்போது மிகவும் காணப்படும் ஒரு விஷயம் நீங்க இந்தியாவின் மிகவும் ஸ்டைலிஷ் ஆன ஆளுகளில் ஒன்று என்று சொன்னது. உங்களுக்கு என்ன தோன்றுது? இதுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். ஸ்டைல் என்றால் அது உன் ஆடை அல்லது அழகு முறைகள் மட்டும் இல்லை. உன் மொத்த தோற்றம் மற்றும் நீ வெளிப்படுத்தும் ஆற்றல் பற்றியது. உன் ஆற்றல் மற்றவர்களுக்கு எப்படி தோன்றுது? நான் எப்போதும் டீடைல்ஸ்ல கவனமாக இருக்கிறேன் என்று நம்புகிறேன். நான் சின்ன வயசுல இருந்தபோது எல்லா சின்ன விவரங்களையும் கவனித்து எல்லாவற்றிலும் முயற்சியை வாழ்த்துகிறேன். நான் ஒரு ரூமுக்குள் போகும்போது சுவர் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் ஷெல்வில உள்ள எல்லாமே நான் கவனிக்கிறேன். அது உன்னை பற்றி நிறைய சொல்லுது. உன் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை அம்சங்களை காட்டுது. இது நான் ஒரு கெட்டவன் போல காட்டுதா? இல்லை, அது இல்லை. இது ஒரு வாழ்ந்து வரும் வீடு மாதிரி இருக்கு. பலருக்கு அவர்கள் வீட்டில் அவர்கள் ஆளுமையை காட்ட வராது. எப்பொழுதும் ஸ்டைலிஷ் ஆகவும் கூல் ஆகவும் இருக்கும் அப்பாவிடம் இருந்துதான் சிறு வயசிலிருந்தே கற்றுக்கொண்டேன். அவர் நல்ல உடை உடுக்குவார். அப்படியே நான் பேசவும் நடக்கவும் தெரிந்த சின்ன குழந்தையாக இருந்தபோதே பெரியவன் மாதிரி உடை அணிய வேண்டும் என்று இப்போதும் ஆசையாயிருந்தேன். உதாரணமாக, நான் 4 அல்லது 5 வயது போது ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் பார்ட்டிக்கு சூட் அணிய ஆசைப்பட்டேன். போட்டாயுடன். பெண்களுக்கு பிடிக்கும் தெரிஞ்சே பண்ணீங்களா? இல்லை, இது பெண்களை பற்றி இல்ல. நான் நல்லா ட்ரெஸ் பண்ண ஆசைப்பட்டேன். நான் எப்போதும் முதிர்ந்தவன் மாதிரி நல்ல உடை அணிய விரும்புவேன். குழந்தை மாதிரி அல்ல. ஒரு ஆளு அவன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை எப்படி மேம்படுத்த முடியும்? இல்லை, நமக்கு நம்ம உடல் வடிவங்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது என்று நான் நம்புகிறேன். நமக்கு என்ன தோள்கள் இருக்கு, தொப்பை இருக்கா போன்ற நமது பலன்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது உடல் வடிவத்துக்கு ஏற்றவாறு உடை அணிய வேண்டும். நமது குறைபாடுகளை முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக நமது சிறந்த அம்சங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் ஆடையில் செம்ம விஷயம். யாரை இருந்தாலும் நல்லா ட்ரெஸ் போடலாம். சுய அறிவு, புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுவது மலையாளி ஜெனடிக்ஸின் விளைவு. ஆடைகள் எப்படி டிசைன் பண்ணுவாங்க, அது எப்படி நமக்கு ஃபிட் ஆகுது, அது எப்படி நம்ம உடலில் ட்ரைப் ஆகுது பார்க்கணும். நான் அடிக்கடி மிகவும் விலையான பிரபலமான பிராண்டுகளை அணிந்தவர்களை பார்ப்பேன். ஆனால் ஆடைகள் அவருக்கு சரியாக பொருந்தவில்லை. அதாவது மொத்தமாக பார்த்தா நல்லா இல்லையா? நல்லா இருக்காது. இந்த பிராண்டை நீ கவனிச்சியா? இதுதான் என் வேர்ட். அது சரி, ஆனா சட்டை டைட் ஆயிருக்கும். தப்பான சைஸ் ஆயிருக்கலாம். பியர் பை செட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.